எப்படி வேண்டுதல் ஜெபம் என்று நாம் பார்த்தோமோ அதே போல யுத்த ஜெபம் என்பது நம்முடைய ஜெபத்தில் அடங்கியிருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த யுத்தம் யாரோடு என்று சொன்னால் சத்துருவோடு இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் நாம் அதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க முடியும். நம்முடைய போராட்டம் பிசாசோடு இருக்கிறது, துரைத்தனங்களோடு இருக்கிறது, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் நாம் யுத்தம் செய்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக. நம்முடைய ஜெப நேரங்களில் நாம் பிசாசின் கிரியைகளோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். சாவுக்கேதுவான யாவற்றை மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார்.